Hi friends, welcome to Career Growth 360. ஸோ நீங்கள் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கீங்க அல்லது ஸ்டூடெண்ட்ஸாக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ChatGPT அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரியாது. சிம்பிளான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக வந்து கேதர் பண்ணியிருப்பீங்க. பட் எக்ஸாக்டாக இந்த மாதிரி நம்ம கமெண்ட் கொடுத்தா எப்படி ஆன்சர் வரும் அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு, அதாவது புதுசாக நம்ம ஒரு கான்செப்ட் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா ஸோ எப்படிலாம் நம்ம ChatGPT யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ChatGPT அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேட்போட். நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம ChatGPT இருந்து வாங்கிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லேப்டாப் அல்லது மொபைலில் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் ChatGPTன்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு லாகின் சைன்அப் அப்படிங்கிற 2 பட்டன் இருக்கும். ஸோ சைன்அப் கிளிக் பண்ணிக்கோங்க. அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி இருந்தால் போதும். அதை வச்சு நீங்கள் இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. எல்லாமே கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கும், பெய்ட் வெர்ஷனும் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு ஃப்ரீ வெர்ஷன் தான் ட்ரை பண்ண போகிறோம், GPT 3.5. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யாரெல்லாம் இதை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோவில் டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு கான்செப்ட் வந்து ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டேர்ம்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் புதுசாக நீங்கள் ஒரு டெக்னாலஜி கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஜாப் பர்பஸ்க்கு கண்டிப்பாக இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனில் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜாப் சர்ச் பண்ணுறவங்களுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ChatGPTயில் இருக்கக்கூடிய பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் மேபி வந்து ஒரு 80% வந்து கரெக்டாக இருந்தாலும் 20% வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 100% வந்து அதை மட்டும் நம்புங்க அப்படின்னு நான் சொல்லலாம். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2021க்கு முன்னாடி இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நம்மளால எக்ஸாக்டாக வந்து கேதர் பண்ண முடியும். ஸோ 2021க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் அல்லது டெக்னாலஜி பற்றி நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா ஆன்சர் பண்ணாது. ஓகே, ஸோ அது வரைக்கும் தான் அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எக்ஸாமுக்கு வந்து ஒரு 2 days தான் டைம் இருக்குது அல்லது 1 day தான் டைம் இருக்குது. ஒரு 2-3 கான்செப்ட்ஸ் வந்து நான் கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக ChatGPTயை யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ChatGPT ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை ஆக்ட் பண்ண சொல்லிட்டு அண்ட் அதுக்கிட்ட ஒரு டேர்ம் கொடுத்து இதை எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிட்டாக வந்து ChatGPTயை ஆக்ட் பண்ண சொல்கிறோம். அண்ட் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷனோடைய டேர்ம்ஸ் பற்றி நம்ம கேட்குறோம். ஓகே, ஸோ எப்படி ஆன்சர் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பேஸ்ட் பண்ணுறேன் அண்ட் இங்கே வந்து நான் சென்ட் பண்ணுறேன் மெசேஜ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ChatGPT வந்து அதை ஒரு குழந்தையா நினச்சிக்கிட்டு ஸோ ஒரு குழந்தைக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒவ்வொரு டேர்ம்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நீங்கள் இதெல்லாம் என்ன நினைப்பீங்கன்னா ஓகே ஏர் பொல்யூஷனோட டெஃபினிஷன் தான் வந்திருக்கு போலன்னு நினைப்பீங்க. பட் நீங்கள் இங்கே ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டெய்லி கான்வர்சேஷன் ஒரு ஃப்ரெண்டோட எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் தான் வந்து இங்கே வந்திருக்கும். ஸோ ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அண்ட் இன்கேஸ் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு பிடிக்கல ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பெட்டராக கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஸோ ரீஜென்ரேட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஆல்டர்னேட் ஆகிட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட் வந்து வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இந்த கண்டென்ட்டோட கொஞ்சம் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும் செகண்ட் கண்டென்ட்டில். ஸோ உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம செகண்டாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT இருந்து ப்ராப்ளம் ஏதாவது ஒன்று கொடுத்து அதை சால்வ் பண்ண வைக்கலாம். ஸோ வந்து நம்ம இப்போ ஒரு அரித்மெட்டிக்கல் ப்ராப்ளம் கொடுக்கலாம், மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுக்கலாம், அல்லது நீங்கள் வந்து இப்போ ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ரீசனிங் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, வெர்பல் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அல்லது நீங்கள் ஒரு கோடிங் கொஸ்டினே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னாலுமே சூப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்வ் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே வந்து நான் ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணுது ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படிங்கிற இந்த கீவேர்டு இருக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக அது கொடுக்கும். ஓகே, நான் இதை வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செகண்ட் கொஸ்டினை பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் சென்ட் பண்ணியாச்சு மெசேஜ். ஓகே,
ஸோ வித்தின் அ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, ஸோ ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஓகே, டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 ஸ்டெப்ஸில் எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. அண்ட் டோட்டல் ஃபைனல் ஆன்சரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சால்வ் பண்ணுறதுக்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து ஒரு டைம் டேபிள் க்ரியேட் பண்ணணும். நான் வந்து படிக்க போகிறேன், ஸோ ஃப்யூச்சரில் எனக்கு எக்ஸாம் வரப்போகுது அல்லது டெஸ்ட் வரப்போகுது, நான் அதுக்கேற்ற மாதிரி இப்போயே ஒரு 10 days பிஃபோர்லேருந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ உங்களுடைய இன்னைக்கான டேட் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. அண்ட் என்னைக்கு வந்து உங்களுடைய எக்ஸாமோ அதையும் நீங்கள் கொடுத்துருங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஹார்ஸ் நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்க வீக் டேஸ் வீக்கெண்ட்ஸில் அதையும் கொடுத்துட்டு நீங்கள் டெய்லி ஸ்கூல் அல்லது காலேஜ்லேருந்து எப்போ வருவீங்களோ ஸோ அந்த டீட்டெயில்ஸையும் வந்து நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ போல்டாக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு டைம் டேபிள் வந்து கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து இப்போ நான் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் மட்டும் நான் வீக்காக இருக்கேன்னா ஸோ அதையும் கூட நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். நம்ம வந்து ஷெட்யூல் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இல்லாமல் எனக்கு வித் பிரேக்கோட வந்து ஒரு ஷெட்யூல் வேணும் அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ எப்படி நம்மளுக்கு ஷெட்யூல் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ வீக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷெட்யூல் வந்து வந்துருச்சு. ஸோ நான் எக்ஸாம் எழுதுறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 weeks இருக்குது. அந்த 2 weeksல வந்து எந்தெந்த சப்ஜெக்ட் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என்னன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஒரு சார்ட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துருச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து எடுத்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன் டீட்டெயிலான சார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்திருக்கு. ஒவ்வொரு வீக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைமில் நீங்கள் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டு சார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் வந்து இப்போ இன்கேஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். Okay, list some related topics to Python அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் புதுசாக ஒரு டெக்னாலஜி லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அப்போ எதெல்லாம் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து கேட்டிருக்கோம். இப்போ நீங்கள் புதுசாக பைத்தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ பைத்தானுக்கு ரிலேட்டடானது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அண்ட் பைத்தான் வந்து எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்களோ அதோட அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதை பற்றிலாம் ஒரு ஓவர்வியூ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஃபீல்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஃபீல்டில் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வெப் டெவலப்மெண்ட் இருக்குது, டேட்டா அனாலிட்டிக்ஸ் இருக்குது, மிஷின் லேர்னிங் இருக்குது. ஸோ இது எல்லாமே வேறு துறைகள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பற்றி நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் இப்போ வந்து நீங்கள் ஒரு 2 கான்செப்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுவும் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் டிஸ்கிரைப் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கான்செப்ட் 1 அண்ட் கான்செப்ட் 2 ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர்ஸ் ஈஸியாக வாங்கிக்கலாம். அண்ட் ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்கேஸ் நான் படித்து முடிச்சிட்டேன், நானே வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஈஸியாக வந்து ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ், மேட்ச் அண்ட் குவிஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ChatGPT கேட்கலாம். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஜாலியாக ஆன்சர் வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன டாபிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து SQL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜோடைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து கொஸ்டின் அண்ட் 4 டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கொஸ்டின் ரீட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் எது கரெக்டான ஆன்சரோ அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், கரெக்டாக வந்து சொல்லலாம். ஸோ இது கரெக்டாங்கிறது எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல் மீ ஆன்சர்ஸ் ஃபார் தி அபவ் கொஸ்டின் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு என்ன ஆப்ஷன், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்னு சொல்லிட்டு அதுவே ஆன்சர் கொடுத்துருச்சு. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெட்டீரியல் கண்டிப்பாக தேவை. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய தேடிட்டே இருப்போம், எதில் படிக்கலாம், எந்த புக்கு கரெக்டாக இருக்கும், எந்த பிளாக், எந்த வெப்சைட், யூடியூப் சேனல் சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸை வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம்.
ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிவ் மீ புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆன் நார்மலாக ஃபிசிக்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபிசிக்ஸில் என்னென்ன புக்ஸ் எல்லாம் வந்து பெஸ்ட்டான புக்ஸு, ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கும். இதே இதை வந்து நீங்கள் யூடியூப் சேனல் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக அதையும் கூட நீங்கள் வந்து இங்கே கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் இங்கே வந்து கிவ் மீ சம் யூடியூப் சேனல் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் ஜாவா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு, ஜாவா கற்றுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த சேனல்ஸ் எல்லாம் பெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வித் லிங்கோட நம்மளுக்கு கொடுத்துருக்கு. டேரெக்டாக நம்ம வந்து போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. டாப் 6 சேனல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் நம்மளுடைய போனஸ் டிப். ஸோ நீங்கள் வந்து இப்போ ப்ரெசன்டேஷன் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க, அதுக்கு வந்து நீங்கள் புல்லட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கான்செப்ட் என்னவோ அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஜென்ரேட் அ புல்லட் லிஸ்ட் ஆன் தி கீ டேக்அவேஸ் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரெசன்டேஷனுக்கு தேவையான எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகே. ஸோ அதை வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து இன்கேஸ் இப்போ ஒரு டீச்சராக இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டேர்ம் வந்து ப்ராப்பராக வந்து டிஃபைன் பண்ணணும், டெஃபினிஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த பர்டிகுலர் கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டெஃபினிஷன் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வெலாசிட்டி கொடுக்குறேன். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டினா என்ன டேர்ம் அப்படிங்கிறது வந்துருச்சு. அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபார்முலா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேர்ன் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து மெமரைஸ் பண்ணுறதோட ஒரு ரியல் லைஃப் சினாரியோவோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், நம்ம மறக்கவும் மாட்டோம். கரெக்டாக. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூப்பர் மேஜிக் ட்ரிக் வந்து நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT-லேருந்து கேட்க முடியும். அண்ட் அதையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேன் யூ கிவ் மீ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அரே அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து கொடுக்குறேன். இன் ரியல் லைஃப் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம அதை சொல்கிறோமோ, அதாவது வந்து இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் அரேன்னு இருக்கும், அதே மாதிரி மற்ற இடங்கள்லையும் வந்து அரே அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை ஸ்பெசிஃபை பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டான எக்ஸ்பிளேஷன் கூட கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு க்ராசரி ஷாப் இருக்குன்னா ஸோ அங்கே வந்து பர்ச்சேஸ் நடக்குதுன்னா அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஒரு பர்டிகுலர் லிஸ்ட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அரே அப்படிங்கிற சொல்லியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான ரியல் டைம் சினாரியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் கமெண்ட்ஸ் எல்லாம் எங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட் இருந்ததுன்னா என்னுடைய மீடியம் பிளாக் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிளாக் அண்ட் இங்கே வந்து நான் வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அண்ட் எஸ்கியூஎல் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்க்கான நிறைய ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து ChatGPT as a ஸ்டடி பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு பிளாக் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதில் நான் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.